பேரன்பு சீரியல் அக்டோபர் 2 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ராஜிமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு போதும், நான் போய் டேப்லெட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு அமுதா ஆர்த்தி 2 பேரும் போகிறாங்க. அங்கே அவங்க டேப்லெட் போடுறத பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே தூக்கம் வந்துடுது, படுத்து தூங்கிடுறாங்க. இதை பார்த்துட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக ஷாம் வந்து சண்மதியோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஆஃபீஸ்க்கு கீழே நின்று கால் பண்ணி பார்க்குறாங்க சண்மதிக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணிடுறாங்க. செகண்ட் டைம் திரும்பவும் கால் பண்ணுறாங்க. சண்மதி அட்டன் பண்ணி யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் ஷாம் அப்படின்னு சொல்ல, எந்த ஷாம்னு கேட்குறாங்க. என்ன சண்மதி, அதுக்குள்ளே மறந்துட்டியா? உனக்காக ஜெயிலுக்கெல்லாம் போனேனே அந்த ஷாம் தான் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்காக எனக்கு கால் பண்ணுற? எங்கள் அப்பா ஏதோ உன்னை பாவம் பார்த்து கேஸை ஸ்ட்ராங் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாரு. தேவையில்லாமல் என்னை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சண்மதி அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே தண்ணி குடிக்கலான்னு சொல்லி வராங்க. அங்கே பார்த்தா ஷாம் நின்றுட்டுருக்காங்க டம்ளரில் தண்ணியோட. சண்மதி உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சண்மதி, நான் உனக்கு ஒரு விதத்தில் நல்லது தான் பண்ணியிருக்கேன். நான் கடத்தினப்போ அவன் மட்டும் தப்பிக்காமல் இருந்திருந்தானா உனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சிருக்காது. உன் லைஃப்பும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்போ பாரு, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க. உன் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன் சண்மதி அப்படின்னு ஷாம் சொல்லிட்டுருக்க. நீ எதை நினச்சிட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எந்த விருப்பமும் இல்லை. என்னோட சின்ன வயசு ஆசைப்படி நான் நல்ல ஒரு அட்வொகேட் ஆகணும். நீ இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறது, நேரில் வர்றது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக், ஜீவா 2 பேரும் அவங்க ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வருண் வராங்க. வருணுக்கு கையில் ஒரு பொக்கே கொடுக்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லவும் வருண் தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே வருண், உங்களோட கல்யாணத்துக்கு எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், சார் நான் உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கேயே மேடம் என் கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்துட்டாங்க. எனக்கு அதே போதும் அப்படிங்கிறாங்க வருண். அம்மா மட்டும் கொடுத்தா போதுமா? அப்போ நாங்களாம் எதுவும் பண்ண வேண்டாம்ல அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க வருண். அப்புறம் என்ன வருண், உங்கள் கல்யாண செலவை நானே ஏற்றுக்கிறேன். உங்கள் கல்யாணத்தன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் மொத்தத்துக்கும் லீவு, எல்லாரும் அங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க வருண் ஓகேன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜீவா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குளோபில் போய் அப்படியே சுற்றி விடுறாங்க. இதில் ஏதாவது ஒன்று கண்ணை மூடிட்டே தொடுங்க அப்படின்னு சொல்லவும், எதுக்குங்கிறாங்க வருண். இதில் நீங்கள் எந்த கண்ட்ரியை தொடுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு ஹனிமூன் அப்படின்னு சொல்லவும் வருண் ஒரு கண்ட்ரியை செலக்ட் பண்ணி தொடுறாங்க. சூப்பர் வருண், ஆஸ்திரேலியா தான் நீங்கள் ஹனிமூன் கொண்டாட போகிறீங்களா? அப்போ உங்களுக்கு 10 days லீவு, ஆஸ்திரேலியாவில் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு ஜீவா சொல்லிட்டுருக்காங்க. ஓகே சார், மீட்டிங் ஹாலில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்காக அப்படின்னு வருண் சொல்லவும் 2 பேரும் கிளம்பி மீட்டிங் ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு டெண்டர் விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சார் இதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வானதி மேடம் இருந்த இடத்துக்கு இப்போ யாருமே இல்லை. இப்போ அந்த இடம் காலியாக தான் இருக்குது. அதனால் சண்மதி மேடம் வந்து சைன் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், உடனே சரி நான் இதை பற்றி அம்மா கிட்டே பேசுகிறேன், நீங்கள் ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கார்த்திக் பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. ஜீவா அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் போய் நின்று என்னாச்சுனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா ஜீவா, ஏற்கனவே அம்மா இந்த விஷயத்தை பற்றி பேசி சண்மதி இதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டா. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை பற்றி திரும்பவும் அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், சரி நான் வேணா அன்னிக்கிட்ட பேசவா அப்படின்னு ஜீவா கேட்க வேண்டாங்கிறாங்க கார்த்திக். இன்னொரு பக்கம் ராஜிமா டேப்லெட் போட்ட டயரில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வாசன் வந்து அப்படியே எட்டி பார்க்குறாங்க. தூங்குறத பார்த்துட்டு அப்படியே மெதுவாக வெளியே போகிறாங்க. அங்கே அமுதா ஆர்த்தி 2 பேரும் வர்றதை பார்த்ததுமே, ஏன் சம்பந்தியமா ராஜி ஏதாவது சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க காலையில் சாப்பிட்டது தான், மத்தியானம் சாப்பிடல கூப்பிடுறதுக்காக வந்தோம். ஆனால் அவங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்களே எப்போவாவது ஒரு நாள் தான் இப்படி அசந்து தூங்குறாங்க, நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணோம், அவங்களே எந்திரிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேங்க சம்மந்தி அப்படின்னு அமுதா சொல்ல, இதை கேட்டு வாசன் உடனே ரூம்க்கு ஓடி வந்து ராஜின்னு எழுப்புறாங்க. ராஜி எந்திரிக்காமல் இருக்கிறதுனால உடனே சம்மந்தியம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே டோர்கிட்டேயே நிற்கிறாங்க. உடனே சுந்தரமூர்த்தி இந்த சவுண்டு கேட்டு ஓடி வராங்க. என்னாச்சு தங்கச்சிம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னு தெரியல எந்திரிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லவும் சுந்தரமூர்த்தியும் ஒரு பக்கம் எழுப்பிட்டு இருக்காங்க. ஏங்க அவங்க தான் எந்திரிக்கலன்னு தெரியுதுல்ல, உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு அமுதா சொல்லவும் உடனே சுந்தரமூர்த்தி டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே கார்த்திக் சண்மதி எல்லாருமே வந்துடுறாங்க. ராஜிமாவும் கண் முழிச்சிடுறாங்க. டாக்டர் என்னாச்சு அம்மாவுக்கு திடீர்னு ஏன் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், ஒன்றும் இல்லை ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாங்கல்ல அதனால தான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியே வந்துடுறாங்க. மீதி இருக்கிற எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கார்த்திக் கிட்டேயும்
அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் அவங்க சாப்பிட்டது விட்டமின் டேப்லெட் கிடையாது, தூக்க மாத்திரை. யார் ரெகுலராக அவங்களுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க சண்மதி தான் கொடுப்பாங்கங்கிறாங்க அமுதா. ஓகேம்மா, நீங்கள் வேணும்னே கொடுத்துருப்பீங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனால் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லவும் சண்மதி ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. சரி, இதுக்கு மேலே டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக கொடுங்க. இப்போ கரெக்டான டைமுக்கு நான் வந்துட்டனால பரவாயில்ல, இல்லைனா ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னம்மா சண்மதி, டேப்லெட் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுக்கறது இல்லையா? பாரு இப்போ டாக்டர் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னு அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்றும் வேணும்னு கொடுக்கல, நான் என்ன டேப்லெட் கொடுத்தேன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் விட்டமின் டேப்லெட் தான் கொடுத்தேங்கிறாங்க சண்மதி. அப்போ நாங்கள் என்ன பொய் சொல்கிறோமா? அப்போ டாக்டர் பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு ஆர்த்தி கேட்க, நான் கொடுக்கலங்கிறாங்க சண்மதி. அண்ணி, நீங்கள் வேணும்னு கொடுத்துருக்க மாட்டீங்க, பை மிஸ்டேக் ஒருவேளை நீங்கள் ஏதாவது மாற்றி கொடுத்துருப்பீங்க அப்படின்னு ஜீவாவும் சொல்லவும், ஜீவா அப்போ என்ன சந்தேகப்படுறீங்களா நீங்கள் எல்லாரும்? நான் கண்டிப்பாக அந்த டேப்லெட்டு கொடுக்கல, நான் விட்டமின் டேப்லெட் தான் கொடுத்தேன், டெய்லி கொடுக்குறேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு சண்மதி சொல்லிட்டுருக்க. ஓகே, இந்த ப்ராப்ளமை இதோடு விடுங்க. சண்மதி கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்க வாய்ப்பில்லை. இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை பேசி யாரும் பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு வாசன் கார்த்திக் 2 பேரும் சொல்லிடுறாங்க. என்ன இது, இந்த பிரச்சனை பேசி பேசி பெருசாக வெடிக்கும்னு பார்த்தா கடைசியில் இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அமுதா ஆர்த்தி 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அம்மா சண்மதி, இன்னும் உங்கள் அத்தை எதுவும் சாப்பிடல, போய் அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுமா அப்படின்னு வாசன் சொல்லவும் சண்மதியும் சரிங்கிறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.